நீ அப்பத்துல இருந்து செஞ்சிருந்தா இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓட்டுக்கு 2000 கொடுக்கலாமா, 3000 கொடுக்கலாமா, இவன் எவ்வளவு பட்ஜெட் வருது, அவன் எவ்வளவு பட்ஜெட் வருது, அதுக்கு ஏற்ற கேண்டிடேட் போடலாமா, ஜாதி பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, எதுவுமே தேவை. நீ மக்களுக்கு நல்லது செய்ய ஓடி வந்து உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இவ்வளவு பயம் உங்களுக்கு தேவையில்லை. விஜய் ரசிகர்கள் நான் உண்மையா சொல்லனா, நான் விஜய் ரசிகர்லாம் இல்ல. எனக்கு சினிமா பிடிக்கும், எனக்கு டேரக்டர் வைஸ் தான் பிடிக்கும், தவிர்த்து தளபதி பிடிக்கும். எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன இவ்வளவு இந்த தலையெழுத்து நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு தேதிக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் நினைச்சா எவ்வளவு நிம்மதியா வரலாம். இப்ப எங்க வீட்டுல கேட்டாங்க, அம்மா கேட்டாங்க, அந்த ஆளுக்கு என்னத்துக்கு இவ்வளவு தலையெழுத்து, அவன் சம்பாதிச்சு வச்சுட்டான், இப்போ பீக்ல இருக்கிறான், இப்போ ஒரு அடுத்த 10-15 வருஷத்துக்கு அவர் தான் டாப். நிம்மதியா வந்துட்டு இப்ப போராட்டம்லாம் புகழ் தான், போராட்டம்லாம் மக்கள் வர இப்பதான் ஜாலியா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம். ஆனா அதை மீறி இன்னைக்கு தெருக்கு வந்துட்டு கண்டனாயெல்லாம் பேசுறான், எவனும் பேசுறான் தளபதியை போயிட்டு. அவருக்கு இந்த தலையெழுத்து இந்த மாதிரி பேச வேணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஆனா இந்த பேச்செல்லாம் ஏன் வாங்கிட்டு நீங்க வந்து நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவர் இருக்கிற கஷ்டம் எவ்வளவு நிம்மதியாக வாழ்க்கலாம். அதை வீடு இன்னைக்கு அவங்ககிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் வாங்கினேன் நிக்கிறதுக்கான காரணம் எனக்கு இவனை பொறுத்த மக்களுக்கு நிறைய திருப்பி கொடுத்த மாட்டான். காசு சம்பாதிக்கணும்ன்றதுலாம் அவங்க சும்மா சொல்ற கதை. எனக்கு என்ன சொல்லுங்க, அந்த பவர் அனுபவிக்கணும் இப்படி ஏதாவது சொல்றாங்களா, நீங்க அப்படி கூட எடுத்துவாங்க. ஆனா